எனதன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க. இவங்க பொதுநலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கெட்டெண்ணம் இவங்களுக்கு கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனசாட்சிக்கு மட்டும்தாங்க இவங்க பயப்படுவாங்க. வேற யாருக்கும் ஒரு துளி கூட இவங்க பயப்பட மாட்டாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறிய சிக்கல்களை சமாளிக்கிறது எப்படி, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்றது, எதிர்மறை வார்த்தைகளை தவிர்ப்பது, குருவின் முக்கியத்துவம், சிம்ம ராசிக்கான குருபெயர்ச்சி பலன்கள், நல்ல எண்ணங்களின் சக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த வீடியோல வாழ்க்கையில அன்றாடம் ஏற்படும் சிறிய சிக்கல்களை எப்படி சமாளிக்க போறது அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்டினா நாம சீக்கிரமா முன்னேற முடியுங்க. வாழ்க்கையில உலக பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க யாரோ ஒருவரால வழி நடத்தப்பட்டவர்களா தாங்க இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நாம ஒரு பாடம் கற்றுக்கொள்ளணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கணுங்க. மரணம் எப்போது வரும் என்று தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதியா இருக்க முடியாதுங்க. ஆனா ஒரு இலக்கு கிடைத்தா நம்பிக்கையோட இருக்கலாங்க. எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்கணுங்க. ஒவ்வொரு நாளும் சவால்களை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக நம்ம எந்திரிக்கணுங்க. குரு நமக்கு நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்துல கொடுக்க போறாருங்க. குரு பகவான் வக்ரத்தில் இருந்து மார்ச் 17 முதல் நிவர்த்தி அடைகிறாரு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சிம்ம ராசி அன்பர்கள் புதிய சிந்தனைகள் எண்ணங்களுடன் உலகத்தை சந்திக்க வேண்டும். பழைய பஞ்சாங்கம் போல் இல்லாம சமூகத்தோடு அப்டேட்டா இருக்கணும். குரு வக்ரத்துல இருந்ததால பல விஷயங்கள் கடைசி நேரத்துல முடிவடையும். குடும்பத்துல உள்ளவர்களிடம் அனுசரித்து போங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னா அவர்களிடம் அதெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. சிம்ம ராசிக்கு பச்சை நிறம் ஒரு நல்ல மாற்றத்தை தரும். பச்சை நிறத்தை உடம்புல இல்லைன்னா இருக்கும் இடங்கள்ல பயன்படுத்துறது ஒரு மாஸ் என்ட்ரிய உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கும். ராசிக்கு 2வது வீடு புதன். வாழ்க்கையில நல்லது கெட்டதை தீர்மானிப்பவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். காலையில எழுந்தவுடன் யார் முகத்துல விழிக்கிறோமோ அதை வைத்து தான் வாழ்க்கை நடக்குங்க. குரு வக்ரத்துல இருந்து நிவர்த்தி ஆகும் போது நண்பர்கள் மூலமாக காரியங்கள் எளிமையாகும். தடை விழுந்த காரியங்கள் நண்பர்கள், குருமார்கள், பெரியவர்கள் மூலமாக கதவுகள் திறக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபாடு செய்யுங்க. நியாயமான விஷயத்த சிவனிடம் பிரார்த்தனையாக வையுங்க. உறவுகளை சுதந்திரமாக விடுங்க. யாரையும் கட்டுப்படுத்தாதீங்க. வாழ்க்கையில பல தொல்லைகள், அழுத்தங்கள், வருத்தங்கள் வரும். அது நம்மால் வர்றது கிடையாதுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கனால வருது. நல்ல சக்தியை நாம எப்படி கொண்டு வர வேண்டும் அப்படின்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகமாயிருக்கு. அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். எண்ணத்துல நல்ல விதைய போடுவோம். குருவும் ஆண்டவனும் எப்போதும் உங்களுக்கு துணை இருப்பாருங்க. உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறும் சிம்ம ராசியினரே,
உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இந்த மாதம் வீண் அலைச்சல்கள் காரிய தடையெல்லாம் அகல போகுது. சுக்கிரனால தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும். அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும். தேவையான வசதிகள் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மை தரும். தேவையான பண உதவி உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்கறத தவிர்ப்பது நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமாக அணுகுமுறையை கையாள்றது அவசியம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். மனசுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். அதை கண்டு நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அரசியல் துறையினர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கவனமாக செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்ம ராசிக்கார அன்பு உள்ளங்களே, அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும். அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல உண்டாகக்கூடிய பாதிப்புகளால மருத்துவ செலவுகள் கூடும். அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியில சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையற்ற பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்யறவங்க நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகி கொள்றது, பேச்சுல நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியங்க. இது நாள் வரைக்கும் தடைபட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுது. உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம் சரியான வாழ்க்கை துணையோடு நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டி இருக்கும். குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை ஏற்படும். திருமண சுப முயற்சிகள்ல தாமதமான நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தவர்கள் பணியில் கவனத்தோட செயல்படணும். இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியால அனைவரையும் சமாளிக்க போறீங்க. பிரதோஷ காலத்துல சிவனை வழங்குவதன் மூலமா எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே காலல் நீரா கரைஞ்சு போயிரும். நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு
4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. சிம்மம் ராசிக்கார அன்பு சொந்தங்களே, உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக இந்த குருபெயர்ச்சி உங்க வாழ்க்கையே தலகீழா மாற்ற போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. பழைய நண்பர்கள் சில நேரங்கள்ல உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போறாங்க. புதிய உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. பணியில முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்க போகுது. வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.